ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று விவகாரம் நீதிமன்றம் சென்றிருக்கும் வேளையில் விஜய் படங்கள் வெளியீட்டின் போது சந்தித்த சிக்கல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். விஜய் படமும் ரிலீஸின் போது பிரச்சனையும் என்று சொன்னால் லிஸ்ட் பெரிதாகவே இருக்கும். அதாவது புதிய கீதை தொடங்கி ஜனநாயகன் வரையில் பல படங்களை பட்டியலிடலாம். ரிலீஸ் தேதி நெருங்கும் போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கிளம்பும். இப்படி விஜய் படம் ரிலீஸ் தேதி நெருங்கும் போது பிரச்சனையை சந்திப்பதில் முதலில் அதிக கவனம் பெற்றது காவலன். விஜயின் சுறா தோல்வியால் திரைப்பட உரிமையாளர்கள் காவலனை வெளியிட மாட்டோம் என சொல்ல இறுதியாக விஜய் நஷ்ட ஈடு கொடுத்ததும் படம் திரையிடப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக 2012 பெரும் எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் காத்திருந்த துப்பாக்கி பல பிரச்சனைகளை சந்தித்தது. படத்தில் இஸ்லாமியர்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதாக கூறி படத்திற்கு தடை விதிக்க கோரி போராட்டம் வலுத்தது. இறுதியாக சர்ச்சை காட்சிகள் கட் செய்யப்பட திரைக்கு வந்தது துப்பாக்கி. இதில் தலைவா படம் தனி கவனம் பெற்றது. 2013 டைம் டு லீட் என்கிற டேக் லைனுடன் தலைவா பட வெளியீட்டு அறிவிப்பு வெளியானதும் வெடித்தது பிரச்சனை. டைம் டு லீட் டேக்லைன் அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. திரையரங்குகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. பிரச்சனையை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் எடுத்து செல்ல படக்குழு திட்டமிட்டது. அவர் சந்திக்க மறுத்த நிலையில் இறுதியாக டைம் டு லீட் டேக்லைன் எடுக்கப்பட்டு படம் ரிலீஸ் ஆனது. படம் ஆகஸ்ட் 9 உலகமெங்கும் வெளியான வேளையில் தமிழகத்தில் 11 நாட்கள் தாமதமாக ரிலீஸ் ஆகியிருந்தது. 2014 இலங்கை அரசுக்கு ஆதரவான லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் என கத்தி வெளியீட்டுக்கு எதிராக போராட்டம் வெடித்ததால் பிரச்சனையை சந்தித்தது. 2016 விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் இடையிலான பிரச்சனையால் டெரி படமும் வெளியீட்டின் போது சிக்கலை சந்தித்தது. 2017 மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி வரி குறித்த வசனத்தால் சர்ச்சை வெடித்தது. மெர்சல் இறுதிக்கட்டத்தில் விலங்குகள் நல வாரியத்தின் சிக்கல் சென்சார் போர்டு சிக்கல்களை கடந்து தமிழகத்தில் வெளியானது. தொடர்ச்சியாக 2018 சர்க்கார் படத்தில் தமிழக அரசின் விலையில்லா பொருட்களை எரிக்கும் காட்சியும் அதில் ஜெயலலிதா புகைப்படமும் இருக்கும் காட்சியும் படத்தில் வெள்ளி கதாபாத்திரத்திற்கு ஜெயலலிதாவின் இயற்பெயர் சூட்டப்பட்டதும் அதிமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டு ஜெயலலிதா இயற்பெயரை குறிப்பிடும் காட்சிகள் மியூட் செய்யப்பட்டு மறு தணிக்கை செய்யப்பட்டு பிரச்சனை சரி செய்யப்பட்டது. இப்போது முழு நேர அரசியலுக்கு முன்பாக விஜய் நடிக்கும் கடைசி படமாக கூறப்படும் ஜனநாயகன் மீது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஜனநாயகன் ட்ரெய்லர் 4 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. ரசிகர்கள் தொண்டர்கள் வெகு ஆர்வமாக காத்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்கவில்லை என நீதிமன்றம் சென்றிருக்கிறது தயாரிப்பு நிறுவனம். மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக புகார் வந்திருப்பதாக சென்சார் குழு மறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்திருப்பதை எதிர்த்திருக்கும் தயாரிப்பு நிறுவனம் யாரும் படத்தை பார்க்காத வேளையில் எப்படி புகார் அளிக்கப்பட்டது என கேள்வியை எழுப்பியிருக்கிறது. படம் ரிலீஸ் ஆக 2 நாட்களே இருக்கும் வேளையில் நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.